கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நான் வளமையாக எபேசியர் நிருபத்தை குறித்து வேத பாடத்திலே செய்து கொண்டு வருகிறேன். எத்தனை பேருக்கு அந்த எபேசியர் நான் செய்கிறது விளங்குகிறது? ஹல்லேலூயா. அருமையான ஒரு புத்தகம் அந்த எபேசியர் நிருபம். Nous avons continuellement étudié ce livre des Éphésiens et je pense que ce livre et les commentaires de ce livre, l'étude de ce livre est très important et utile pour chacun de nous. ஆனால் நான் வேதம் பாடம் மாதிரி பட்டு போகாம இந்த நாளிலே எபேசியர் நிருபத்திலே இருந்தேன். தேவன் கட்டும் குடும்பம் அல்லாவிட்டால் தேவன் உருவாக்கும் குடும்பம் என்கிற தலைப்பிலே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். Mais aujourd'hui ce ne sera pas comme une étude biblique mais plutôt nous allons voir sous ce thème-là comment est-ce que Dieu bâtit la famille. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றைகள் மத்தியில மகிமைப்படுவதாக. Que seul le nom du Seigneur Jésus-Christ soit sanctifié parmi nous. குடும்பம் என்கிறது ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்போ இல்லை ஒரு ஸ்தாபனத்துடைய கண்டுபிடிப்போ அல்ல. La famille n'est pas une enseigne qui a été trouvée par l'homme. குடும்பம் என்கிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், திருத்துவ தேவன் தங்களுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செயல்படுத்துவதற்காக தேவன் உருவாக்கின ஒரு அமைப்பு அல்லது ஸ்தாபனம் குடும்பம் என்று சொல்லப்படுகிறது. La famille est une institution qui a été créée par Dieu. Ce n'a pas été retrouvé par l'homme. C'est le Seigneur Dieu qui a créé les cieux et la terre, qui a également créé la famille. இன்றைக்கு இந்த உலகத்தில சபைக்குள்ளா இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, பிசாசானவன் குறிவைக்கிற ஒரே இடம் குடும்பமாய் இருக்கிறது. Que ce soit à l'intérieur de l'église, parmi les fidèles ou bien à l'extérieur dans le monde, on voit que le diable aujourd'hui cible les familles. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வேதவசனம் சொல்லுகிறது, பிசாசையும் அவருடைய தந்திரங்களும் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. Mais gloire au nom du Seigneur parce que nous connaissons cette parole du Seigneur qui indique que nous connaissons très bien les agissements et les ruses du diable. ஆகவே பரிசுத்த தேவ வார்த்தைகளை நானும் நீங்களும் வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, அதற்கு கீழ்ப்படிக்கிற பொழுது குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்வில் இருக்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வார்த்தை அதற்கு பதிலாய் மாறும். Nous savons également que malgré les problèmes, les obstacles que nous pouvons rencontrer dans notre vie, dans notre famille, grâce à la parole de Dieu, par la lecture de la Bible et en méditant cette parole, nous pouvons avoir comme forteresse, comme force la parole de Dieu afin de nous guider et de nous affranchir de ces problèmes. தேவன் இந்த உலகத்துல ஆதாம் ஏவாளை அவர் குடும்பமாய் உருவாக்கின பொழுது வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததி உருவாகுவதற்காக தேவன் குடும்பத்தை உருவாக்கினார். Lorsque Dieu a créé Adam et Ève dans ce monde, il a dit qu'il en soit ainsi afin qu'il soit une descendance qui soit sanctifiée devant l'Éternel. ஆகவே இந்த எபேசியர் நிருபத்தில குடும்பத்திற்கு அருமையான ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். Et l'apôtre Paul donne de très bons conseils concernant la famille dans le livre des Éphésiens. ஆகவே இந்த அருமையான கர்த்தர் விரும்புகிற ஒரு அழகான ஒரு குடும்பம் தேவனுடைய வார்த்தையின்படி கணவன் மனைவியாகிய நாங்கள் எப்படி வாழ வேண்டும், பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சில ஆலோசனைகளை சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்க விரும்புகிறேன். Et donc je souhaiterais aujourd'hui partager avec vous comment doit être une famille, quels sont les conseils que nous devons suivre afin que la famille soit soudée entre la femme, l'homme, mais également entre les enfants et les parents. ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். Chacune des paroles sont des paroles que nous connaissons déjà, que nous avons lues. எங்களுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறதுனால் அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ்வாய் மாறாது. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுதுதான் அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில வாழ்வாய் மாறி கிரியை செய்வதா இருக்கிறது. La connaissance de ces paroles ne suffira pas. Il faudra également que nous obéissons à cette parole afin qu'elle soit mêlée à notre vie et qu'elle soit utile pour notre quotidien. நாங்கள் யாவரும் எடுத்துக்கொள்வோம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 28 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Éphésiens chapitre 5 verset 22. 22, அதோட அது 22, 23 et 27 et 28. Femmes, soyez soumises à vos maris comme au Seigneur. Car le mari est le chef de la femme, comme Christ est le chef de l'Église, qui est son corps et dont il est le sauveur. C'est ainsi que les maris doivent aimer leur femme comme leur propre corps. Celui qui aime sa femme s'aime lui-même. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல
புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அந்தப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். 28வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவர் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். இந்த வேத வசனங்களை நாம் அடிக்கடி வாசித்திருப்பீர்கள். Nous avons régulièrement lu ces versets dans notre vie. ஆகவே இந்த வசனம் எங்களுக்கு இந்த நாளிலே வாழ்வாய் இறங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. Le Saint-Esprit nous aide afin que ces paroles soient vies et puis qu'elles puissent réagir en nous. முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், குடும்பம் என்கிறது ஒரு சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. Donc la famille est constituée, est indiquée comme étant un corps. ஆகவே இந்த சரீரத்துல நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறதை பொறுத்து தான் இந்த சரீரம் வாழ்வு இருக்கிறது என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. Tout dépend de l'état du corps, puisque c'est en fonction de l'état de ce corps qu'il en naîtra de la bonne vie ou de la mauvaise vie. முதலாவது குடும்பத்தில நாம் ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Il est important d'abord de tenir une certaine unité afin de vivre ensemble dans une même famille. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. Dans Amos 3, verset 3, nous pouvons lire, deux hommes marchent-ils ensemble sans en être convenus? ஆகவே இரண்டு பேர் விரிந்து விட்டால், சரீரத்தின் ஒரு பகுதி பிரிந்து விட்டால் அங்கு ஜீவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Et lorsque si l'une de ces parties donc se divise, on peut voir qu'il n'y aura pas de vie puisque c'est le même corps. ஆகவே ஜீவன் என்கிறது அது வாழ்வை குறிக்கிறது. Et donc la vie, qu'est-ce que c'est? C'est le fait d'être vivant. ஆகவே தான் தேவன் விரும்புகிறார் குடும்பம் இணைந்து வாழ வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தம், திட்டம். Et donc la volonté de Dieu qui fait également partie de ce plan, c'est que la famille soit réunie afin de vivre. ஏனென்று சொன்னால் இணைந்து இருக்கிற பொழுதுதான் அங்கே ஜீவன் வாழ்வு அவர்கள் மூலமாய் வெளிப்படுகிறதா இருக்கிறது. Lorsqu'il y a une unité, alors on peut voir qu'il y a une vie et qu'ils sont vivants, qu'ils peuvent être utiles pour faire quelque chose. இரண்டாவது, ஒரு சரீரத்தின் அவயவம் தன்னுடைய சரீரத்தின் மற்ற அவயவத்தை அது அசட்டை பண்ணாததாய் காணப்படுகிறது. Il y a autre chose, le deuxième point qui est très important. Lorsqu'on voit les membres d'un même corps, il va falloir qu'un membre ne néglige pas l'autre membre du corps. அதை ஏற்றுக்கொள்கிறதா இருக்கிறது. Il va falloir qu'un membre accepte l'autre membre. எபேசியர் 5:28-29 அதைத்தான் சொல்லுகிறது. C'est ce que dit dans les versets 28 et 29 dans Éphésiens 5. நாங்கள் வாசிப்போம். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாமிசத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். Verset 29-30, car jamais personne n'a haï sa propre chair, mais il la nourrit et en prend soin comme Christ le fait pour l'Église, parce que nous sommes membres de son corps, étant de sa chair et de ses os. ஆகவே 29வது வசனம் சொல்லுகிறது, தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. Car jamais personne n'a haï sa propre chair, dit le verset 29. அப்ப இன்றைக்கு குடும்பத்தை நாம் சரீரமாய் பார்க்காததால்தான் எங்களையே நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறோம். C'est parce qu'aujourd'hui nous n'avons pas vu la famille étant comme notre propre corps. C'est pourquoi est-ce que nous sommes en train d'anéantir notre corps. தலை இருக்கிறது, கை இருக்கிறது, கால் இருக்கிறது, வெளியான ஒவ்வொன்றும் நம்முடைய சரீரத்தின் அங்கங்களா இருக்கிறது. Aujourd'hui, il y a donc les yeux, il y a donc la bouche ou un bras ou une jambe, mais toutes ces choses font partie d'un même corps. ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு சரீரத்திலே தலை எப்படி முக்கியமோ அதே போல ஒரு குடும்பத்திற்கு கணவனை தலைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. De la même façon que la tête est une partie importante du corps, de la même façon le mari est important dans une famille. ஆகவே அவயவங்கள் ஒவ்வொன்றும் அது வளர்கிறதும் அது சுகமா இருக்க
இருக்கிறதை தலை பார்க்கிற பொழுது தலை என்ன செய்யுமா? அது சந்தோஷப்படும், அது பாராட்டும், அதிலே மகிழ்கிறதா இருக்கிறது. Lorsque les membres de notre corps, les différents membres connaissent une bonne santé et également une bonne croissance, la tête en est heureuse. அதனாலதான் சொல்லப்படுகிறது, சரீரத்துக்கு ஏன் ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், தலை வேறு சரீரத்தின் அவயவங்கள் வேறு அல்ல, எல்லாம் சேர்ந்ததே நம்முடைய சரீரமாய் இருக்கிறது. Pourquoi est-ce qu'on n'a pas différencié les membres du corps et la tête, mais qu'on dit tout le corps? Parce que toutes ces choses sont unies afin de former le corps. மூன்றாவது, எங்களுடைய சரீரம் மற்ற அவயவங்களை அது கனப்படுத்துகிறதா இருக்கிறது. Et la troisième chose, c'est que c'est à nous donc de pouvoir donner l'honneur à chacun d'entre nous. அதை எப்படி அறிந்து கொள்வது? Comment est-ce que nous pouvons savoir? நம்முடைய காலிலே அடிபடுகிற பொழுது டாக்டர் சொல்லுகிறது, எங்களை தலையில நரம்பு கால் அடிபட்டா காலையில செய்யறோம், நாம் தூக்குகிறோம். Lorsque je suis blessée par exemple au niveau de ma jambe ou de mon pied, alors dans ma tête cela est indiqué que je dois faire quelque chose car ma jambe souffre. அது எந்த அளவுக்கு தாக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு எங்களுடைய காலை தூக்குற வேகம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் அந்த அளவுக்கு தலை என்ன செய்யுது, சரீரத்தில் மற்ற அவயவங்களை கனப்படுத்துது, அதை பாதுகாக்குது, அதுக்குரிய வலியை உணர்ந்து கொள்ளுது. Mais on voit également que la tête ne néglige pas, mais elle donne honneur à chaque partie de notre corps lorsqu'un membre est en défaillance ou bien il est dans la douleur. அது மட்டுமல்ல, இந்த காலை விட இந்த காலுக்கு அதிக கவனம் செலுத்துகிறதா இருக்கிறது. Et donc également, il donne de l'importance lorsque c'est une jambe qui est blessée, l'autre jambe travaille davantage pour pouvoir l'alléger. Pourquoi est-ce qu'on agit? Parce que nous savons que celle-ci est affaiblie. Et donc dans la tête, il y a une réflexion qui se fait, on comprend et on agit ainsi afin de se préserver de la partie qui est affaiblie. நாலாவதாக, எங்களுடைய சரீரங்கள் எல்லாம், சரீரத்தின் பகுதிகள் எல்லாம் இணைந்து சரியாய் செயல்படுகிற பொழுது அந்த சரீரத்தை பார்த்து நாங்களே சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறோம். Et la quatrième chose, c'est que lorsque nos membres vont bien, que nous sommes en bonne santé, alors nous sommes dans la totalité une personne qui est joyeuse. கை வடிவா வேலை செய்யுது, கால் வடிவா நடக்க முடியுது, ஓட முடியுது என்று சொன்னா எங்களை அறியாமல் எங்களுக்கு என்ன வருது? ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வருகிறது. Lorsque le bras fonctionne correctement ou mes jambes fonctionnent correctement, alors je suis heureux parce que je puis faire les choses comme je le veux. ஆகவே சரீரத்தின் முழு செயல்பாட்டையும் நாம் உணர்கிற பொழுது எங்களுக்கு துக்கம் வரல, ஒரு சந்தோஷம் வருகிறது. Et lorsque je vois que je puis agir comme il se doit, comme je le veux, alors je suis heureux dans mon cœur. அதே போலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை விளங்கிக் கொள்ளுகிறதற்காக அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு குடும்பத்தை ஒரு சரீரத்தின் தலையை கணவனாகவும் சரீரத்தின் அவயவங்களை மனைவியாகவும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். என்று சொன்னால் அதை புரிந்து நடப்பார்கள் என்கிறதற்கான விளக்கம் கொண்டு செய்வார்கள் என்கிறதற்காக வேதத்தில் அப்படி அவர் உதாரணம் கொடுத்திருக்கிறார். C'est pourquoi l'apôtre Paul a expliqué ainsi et a pris comme comparaison que le mari sera la tête et donc la femme sera le corps, afin qu'ils soient unis et puissent être unis afin d'agir ensemble, une même personne. இப்படி தேவாவியானவர் மூலமாக எங்களோட சரீரத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி எழுதினது மாத்திரமல்ல, அதை ஒரு குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தின் தலைவனுக்கு, அந்த மனைவிக்கு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறது ஒரு ஆச்சரியமாயிருக்கிறது. Non seulement l'apôtre Paul a compris ce que veut dire la parole de Dieu et nous l'explique de cette façon-là afin que nous puissions comprendre et agir, mais il est également essentiel de comprendre pourquoi est-ce qu'il a dit cela. ஒரு அவயவத்தில், ஒரு சரீரத்தில் ஒரு பகுதி பாடுபட்டால், இல்லாவிட்டால் கனவீனப்படுத்தினால் அந்த முழு சரீரமும் அதோட சேர்த்து தலையும் அந்த வலியை உணர்கிற ஒரு சரீரமாய் காணப்படும். Lorsqu'un membre de notre corps aujourd'hui est affaibli ou il est en souffrance, on voit que c'est tout le corps qui subit et également la tête également est dans la réflexion pour agir, qu'est-ce qu'il faut faire, et elle est dans la peine, dans la tristesse. அப்ப நாம குடும்பத்துல கஷ்டங்களும் பாடுகளும் தொல்லைகளும் நிறைந்த ஒரு இடம் தான் என்ன குடும்பம் என்பதை மறந்து போகக்கூடாது. Il ne faut pas oublier que dans une famille, c'est certain qu'il va y avoir des tristesses, des douleurs et des moments difficiles. ஆகவே கஷ்டம் வருது, துன்பம் வருது, எதிராக மற்றவர்கள் எங்களை விலகினப்படுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு நாம் குடும்பத்தை விட்டு ஓடிவிட முடியாது. Ce n'est pas parce qu'il y a des difficultés que nous rencontrons des problèmes ou alors que par les autres nous avons des problèmes. On ne peut pas quitter la famille et s'en aller. ஆகவே எப்படி எங்களுடைய சரீரத்திலே வருகிற ஒரு நோயை, ஒரு வியாதியை தலை உணர்ந்து கொண்டு அந்த சரீரம்
குணப்படவும் ஆரோக்கியப்படவும் அது பழையபடி தந்த காரியத்தை செய்யும் வரைக்கும் அந்த தலை அதை உணர்ந்து செயற்படுவதோ அதே போல குடும்பத்திலும் கணவன் மனைவியாகிய இருவரும் சேர்த்து குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும் வரைக்கும் இணைந்து செயற்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். De la même façon, aujourd'hui que nous avons une peine dans notre corps, une souffrance dans un membre de notre corps, nous agissons afin qu'il en soit guéri, nous faisons le nécessaire. De la même façon, lorsque nous rencontrons des problèmes dans notre famille, que ce soit le mari, que ce soit la femme, ils vont agir afin de régler, de solutionner le problème et retrouver à nouveau la paix et la joie. குடும்பம் என்கிறது பிரச்சனைகளுக்கு முடிவல்ல. Il n'y a pas de finalité concernant les problèmes à l'intérieur d'une famille. சில பிரச்சனைகளுக்கு முடிவுதான், ஆனால் அநேக பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற இடம் என்கிறதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. Parfois, certains problèmes sont solutionnés dans la famille et parfois, nous grandissons en réglant chacun des problèmes et en rencontrant de nouveaux. ஆகவே நாம் குடும்பமாய் இணைக்கப்படுகிற பொழுது திருமணத்திலே இந்த ஆலோசனைகளை சொல்லுவார்கள். ஆனாலும் பரவாயில்லை, இன்றைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் குடும்பமாய் இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்கிறதற்காக இந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். Et c'est à travers donc l'institution du mariage qu'aujourd'hui une famille est unie. நாம் ஒருவரை திருமணம் செய்கிற பொழுது ஒரு கணவனையோ இல்லாவிட்டால் மனைவியையோ நீங்கள் தெரிந்தெடுக்கிற பொழுது அவர்களுடைய பின்னணி வழித்தோற்றத்தின் அடிப்படையிலே நீங்கள் அவர்களை திருமணம் செய்து கொள்கிறீர்கள். Lorsque vous vous mariez, donc que vous rencontrez votre partenaire, alors vous connaissez également l'historique de cette famille et donc vous vous mariez avec une personne. ஆரம்பத்திலே உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் நீங்கள் சந்தோஷமாய் வாழ்கிறீர்கள். Au départ, donc l'un et l'autre vous vous comprenez, vous parlez, vous êtes indulgents et donc vous êtes joyeux dans ce mariage. ஆனால் காலம் செல்ல செல்லத்தான் கணவனிடத்தில் இருக்கிற மனைவியிடத்தில் இருக்கிற சரீர பிரகாரமான பலவீனமாய் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, அதை அறிந்து கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. Mais nous avons besoin de temps pour comprendre quelles sont les faiblesses de l'un et de l'autre, les habitudes, certains que nous allons accepter et d'autres que nous allons prendre dans la difficulté. ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தீர்களோ அந்த ஏற்றுக்கொள்ளுதலும் புரிதலும் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்கிறது கிறிஸ்தவ திருமணத்தில் அது மாறாத பிரமாணமாய் இருக்கிறது. Et donc il y a un commandement basique, donc il est immuable, qui ne peut pas changer dans un mariage chrétien, c'est que l'époux et l'épouse s'acceptent à ce moment-là, au moment du mariage, et jusqu'à la fin des jours, ils doivent être unis et garder ce commandement de Dieu. ஆகவே இன்றைக்கு இதை புரிந்து கொள்ளாதபடி நாம் வெளியரங்கமாய் பார்த்த சில காரியங்களை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை துவங்கினவர்கள் உண்மையான திருமண வாழ்வு என்கிறது என்னென்று அறியாதபடியினால் தேவன் எதிர்பார்க்கிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது என்கிறதை புரியாதபடியினால் அநேகருடைய திருமண வாழ்க்கை அது முறிவடைகிறதாய் காணப்படுகிறது. Mais aujourd'hui, beaucoup de personnes, beaucoup de familles n'ont pas regardé à travers la Bible ce qui est inscrit comme commandement, comme conseil concernant la famille. Ils ont regardé dans le monde et c'est pourquoi il y a beaucoup de séparation et beaucoup de tristesse dans les familles chrétiennes aussi. ஆகவே பிரச்சனைகள் இல்லாத திருமணம் என்ற இந்த உலகத்திலே இல்லை. அப்படி நினைத்தீர்களானால் நீங்கள் திருமணம் செய்யாமல் தான் இருக்க வேண்டும். Il n'y a aucune famille où il y a zéro problème. ஆனால் அப்படி இருந்தால் அதை விட பிரச்சனை நீங்க சந்திப்பீங்க. Il est certain que dans toute famille il y a des problèmes et donc c'est ainsi qu'il faut le comprendre, mais quand même aller au-delà. ஏறப் சொன்னால் குடும்பத்திலே வருகிற பிரச்சனையை நீங்கள் தனியே சந்திப்பதற்கு தேவன் தரவில்லை. தலையாகிய புருஷனும் சரீரமாகிய மனைவியும் இணைந்து நீங்கள் அந்த பிரச்சனையை சந்திக்கத்தக்கதாக மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருந்து தேவன் விரும்புகிற ஒரு குடும்பத்தை நீங்கள் வெற்றிகரமாய் வாழ உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். La Bible ne dit pas d'affronter les problèmes en étant un seul partenaire dans la famille, mais au contraire, la tête, c'est-à-dire le mari, le corps, c'est-à-dire la femme, il va falloir qu'ils soient unis afin d'affronter les problèmes de la famille ensemble. ஆகவே இந்த நாளிலே 4 காரியத்தை சீக்கிரமாய் பார்த்து தேவன் விரும்புகிற கட்டுகிற ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் உருவாகுவதற்கு கணவனாய் மனைவியாய் எங்களுக்குள்ளே இருக்கிற பொறுப்புகளை நாங்கள் பார்த்து ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லுவோம். Nous allons voir comment est-ce qu'une famille peut être bâtie dans la joie et nous allons voir 4 points dans ce thème. முதலாவது குடும்பத்தில் ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, மனைவியுடைய பொறுப்பு என்னவென்று உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Quelle est exactement la responsabilité d'un homme dans une famille et celui de la femme également dans une famille?
22வது வசனம் சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 23வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார், அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். Voyons dans les versets 22 et 23 du chapitre 5, Femmes, soyez soumises à vos maris comme au Seigneur, car le mari est le chef de la femme, comme Christ est le chef de l'Église, qui est son corps et dont il est le sauveur. ஆகவே குடும்பத்துல கணவனுடைய பொறுப்பு ஒரு சரீரத்துல தலை செய்கிற பொறுப்புக்குரியவராய் கணவன் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. La responsabilité du mari dans une famille, c'est comme la responsabilité de la tête dans un corps. ஆகவே ஒரு சரீரத்துல தலை எவ்வளவு முக்கியமோ கனத்துக்குரியவோ அந்த அளவுக்கு ஒரு கணவன் ஒரு குடும்பத்தை நடத்துகிற அந்த பொறுப்பை எடுத்து சேர்க்க வேண்டியவனா இருக்கிறார். La tête, nous savons très bien, est une partie très importante dans le corps. De la même façon, l'homme, il a une responsabilité importante dans une famille. நீங்க இந்த ஒழுங்கை நீங்க மாற்ற கூடாது. On ne peut pas changer les dispositions qui sont indiquées. ஆகவே ஒரு கணவன் தான் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும்ங்கிற பொறுப்பில் இருந்து வழி விலகி போய் அந்த பொறுப்பை ஒரு மனைவி எடுக்கிறார்களோ அங்கே பிரச்சனைகள் அநேகம் ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. Du moment que l'homme ne prend pas la responsabilité qui lui incombe dans une famille et que c'est à la femme de prendre la responsabilité, on voit déjà que c'est dans cette famille il y aura des soucis. ஒரு விதத்துல ஒரு மனைவியை விட மனைவி கொஞ்சம் அனுபவத்துல ஒரு கட்டித்தனம் உள்ள ஒரு சகோதரியா இருக்கலாம். Peut-être que par rapport à l'homme, la femme dans une famille, elle est quelqu'un qui réussit un peu plus, qui a plus d'expérience. கணவன் அந்த விதத்துல கொஞ்சம் நடத்துறதுல ஒரு அனுபவம் குறைந்தவரா இருக்கலாம். Peut-être que l'homme, il a moins d'expérience pour gérer, pour guider sa famille. ஆனா நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, Et voilà ce qu'il faudra faire. மனைவி கணவனுக்கு பின்னாடி இருந்து உங்களோட குடும்பத்துல கணவன் நடத்தத்தக்கதாக நீங்க சப்போர்ட் பண்ணி அவர்களை முன் தள்ளுகிறவர்களாய் இருக்கிற குடும்பத்துல கர்த்தருடைய பெரிய கிரியைகளையும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை காண முடியும். Qu'est-ce qu'elle va faire, la femme, à ce moment-là? S'il en est ainsi dans une famille, elle doit soutenir son mari, lui servir de support afin de le pousser vers l'avant et le soutenir derrière afin qu'il puisse agir. Et le Saint-Esprit guidera, aidera davantage dans cette famille. எங்களிடம்தான் கற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே போவதற்கு முதலாவது அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற இடம் எங்களுடைய குடும்பமாக இருக்கிறது. Pourquoi est-ce que je dis cela et que cela est important? Car les enfants vous regardent et avant de devenir une famille, c'est vous, dans le cocon familial, dans la maison, qu'ils regardent. குடும்பத்துல எடுக்கிற தீர்மானம் நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற கடைசி முடிவில் ரெண்டு பேருக்கும் சமாதானமான ஒரு முடிவு இருக்க வேண்டும். நீங்கள் எடுக்கிற முடிவில் Et lorsque vous prenez des décisions, c'est mari et femme ensemble que vous devez discuter et prendre des décisions afin que ces décisions soient pleines de paix pour vous deux. எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்க எடுக்கிற முடிவில் உங்களுடைய தாய் தகப்பனோ இல்லாவிட்டால் கணவனுடைய தாய் தகப்பனோ வர நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. Il ne faudra pas les parents de la fille ou les beaux-parents qui intercèdent dans cette famille pour pouvoir prendre des décisions. ஒரு அனுபவமிக்க முதிர் வயது மட்டும் தேவனுக்காக உண்மையாக ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு ஆலோசனையை நான் கேட்டேன். J'ai écouté un conseil d'un homme de Dieu qui est donc avancé en âge. அவர்கள் திருமணமாகி அவர்களுடைய பிள்ளைகள் ஊழியத்திலே இப்பொழுதும் முதிர் வயதிலும் தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Lui-même est une personne avancée en âge qui fait le ministère de Dieu et ses enfants également sont grands et ils sont en train d'œuvrer pour le Seigneur. அவர்கள் சொன்னார்கள், நாம் எந்த ஒரு பிரச்சனை நாங்க அம்மா கிட்ட போனாலும் தங்களுடைய மனைவியுடைய தாய் தகப்பன் கிட்ட போனாலும் அவர்கள் சொல்வதை எல்லாம் நாங்கள் கேட்போம். Et donc ce couple dit, lorsque nous avons des soucis, nous avons besoin de conseils, nous allons chez mes parents, j'écoute leurs conseils, je vais chez les parents de mon épouse, j'écoute également les conseils. ஆனால் முடிவு எடுக்கிறது நானும் மனைவியும் வீட்டில் வந்து பேசி ஜெபித்து தான் நாங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தபடியினால் இதுவரைக்கும் எங்களுடைய குடும்பத்தில் மனைவிக்கும் எனக்கும் இந்த பிரச்சனையும் வரவில்லை என்று அவர் வெளியரங்கமாய் ஆலோசனையாய் இதை பகிர்ந்து கொண்டார். Il dit encore cet homme de Dieu, mais la décision finale, nous savons, moi et mon épouse, que c'est à nous de prendre. Donc une fois que nous avons écouté les conseils de nos parents, nous rentrons à la maison, nous remettons tout en prière et c'est nous qui prenons la décision. Jusqu'ici, je n'ai pas de problème dans ma famille, dit-il. Et Dieu a choisi l'homme, le mari dans la famille, afin qu'il soit à la tête. கணவனுடைய தகப்பனையோ இல்லாவிட்ட மனைவியுடைய
தகப்பனையோ தலையாக கொடுக்கவில்லை. Dieu n'a pas dit que ce sera le père de l'homme qui sera donc à la tête ou le père de son épouse qui sera à la tête de la famille. அப்படி என்று சொன்னால் கணவன் முடிவெடுக்கிறது தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். Et donc la décision doit revenir également. L'important c'est la responsabilité du mari qui est très importante dans la famille. இன்று அநேக குடும்பங்கள் இங்க இல்லாவிட்டாலும் இலங்கை தேசத்திலே நாங்கள் பார்க்கிற கேட்கிற அநேக குடும்பங்களில கணவன் சொல்லுவார், அப்பா சொல்லுகிறத கேள், அம்மா சொல்லுகிறத கேள் என்று தன் மனைவியை சொல்லுவார். Que ce soit ici ou que ce soit également dans les pays au Sri Lanka ou en Inde, on peut entendre donc le mari qui dit écoute ce que dit le père ou écoute ce que dit ta mère. அது சரியான ஒழுங்கல்ல. Mais ce n'est pas vraiment ce qu'indique la Bible. அப்பா சொல்லுகிறத அவர் அப்பா கேட்கட்டும். Ce que dit le père, donc c'est sa femme qui doit écouter. ஆனால் கணவன் சொல்லுகிறதை கேட்கிறதற்கு மனைவியை சரீரமாக கணவன் மனைவிக்கு தலையாக தேவன் கணவனை கொடுத்திருக்கிறார். C'est à l'homme de prendre une bonne décision en parlant avec sa femme et sa femme doit également écouter parce qu'elle est le corps et il est à la tête. எப்பவும் குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம். கணவனுடைய சகோதரர்கள் சொல்ற கதையை கொண்டு வந்து மனைவிட்ட கேட்டு கீழ்ப்படிய சொல்றதும், மனைவியோட சகோதரர்கள் சொல்ற தாய்தாப்பன் சொல்ற கதையை கேட்டு கீழ்ப்படிய சொல்ற குடும்பத்துலதான் பிரச்சனைகள் இருக்கிறது நம்ம கண்கூடாய் காதுகூடாய் கேட்கக்கூடியதா இருக்கிறது. Un problème essentiel aujourd'hui qui est retrouvé dans les familles, qu'est-ce que c'est? C'est le fait que aujourd'hui nous prenons les problèmes dans la famille du mari, des frères et des sœurs et nous rapportons dans la maison, ou encore nous prenons les conseils ou les problèmes qui sont dans la famille de la femme et nous les ramenons à la maison pour en discuter avec son mari. எந்த ஒரு கணவன் தான் தலையா இருந்து செயல்பட வேண்டிய இடத்திலே மூன்றாவது நபரை கொண்டு வருகிறாரோ அந்த குடும்பத்துக்குள்ள தேவன் கட்டுகிற குடும்பம் உருவாகாது. அது மட்டுமல்ல, தேவ சமாதானத்தை இழந்த குடும்பமாக அந்த குடும்பம் காணப்படும். Si le mari aujourd'hui ne prend pas la responsabilité, s'il ne prend pas donc le fait de prendre les bonnes décisions dans sa famille et qu'il donne la place à une troisième personne pour entrer dans cette famille et pour prendre des décisions dans cette famille-là, il n'y aura pas de paix. இதுவரைக்கும் நாம் இப்படி நடந்திருக்கலாம், இல்ல நடக்காமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை நாம் அறிகிற பொழுது சத்தியத்தின்படி நடக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Je ne sais pas aujourd'hui quels sont les agissements au sein de votre famille, et aujourd'hui que vous écoutez la vérité, il va falloir que la parole vous affranchisse afin que vous marchiez dans la voie que dit la Bible. ஆகவே கணவனுடைய பொறுப்பை கணவன் செய்யவும் மனைவியுடைய பொறுப்பை மனைவி செய்யவும் கவனமாய் இருக்கிற பொழுது நிச்சயமாய் அந்த குடும்பத்தின் சந்ததிகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ஒழுங்குக்குள்ளே அந்த சந்ததி வளர்கிறதை பார்க்க முடியும். Donc il est très important que le mari prenne ses responsabilités au sein de la famille, et également la femme prenne ses responsabilités au sein de la famille, afin que la famille soit gardée dans ses limites et qu'elle soit bénie par le Seigneur. இரண்டாவதாக கர்த்தர் கொடுத்த ஸ்தானம் உங்களை கட்டுவதற்காக என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. La position, la responsabilité que Dieu a donnée pour le mari et la femme, vous ne devez pas l'oublier, c'est afin que vous soyez des personnes stables. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்துல நீங்க கணவன் என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம், மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம். நீங்கள் ஒருவரை கட்டுவதற்கு அல்லது உருவாக்குவதற்கு கற்ற தந்த ஸ்தானம் என்கிறதை மறந்து போகக்கூடாது. Peut-être que vous êtes le mari dans cette famille, donc vous avez votre propre responsabilité. Peut-être que vous êtes la femme, vous avez également votre propre responsabilité. Et par votre responsabilité, Dieu va vous former afin que vous soyez les personnes que Dieu en a décidé et que vous agissiez dans la famille. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Timothée 5, verset 8. Afin qu'elle soit irréprochable. Si quelqu'un n'a pas soin des siens, et principalement de ceux de sa famille, il a renié la foi, et il est pire qu'un infidèle. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனான், அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அசுவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருக்கிறான். இந்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. Peut-être que vous avez déjà lu ce verset. ஆகவே ஒரு கணவன் இல்லாவிட்டால் மனைவி தங்களுடைய ஸ்தானம் என்ன என்கிறத அறிந்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். Aujourd'hui, que ce soit le mari ou bien la femme, il doit concevoir quelle est sa responsabilité dans la famille et agir correctement. முதலாவது ஒரு கணவன் ஒரு மனைவியை விசாரிக்கிறவனாக, அவளுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுகிறவனாக, ஒரு மனைவி கணவனை விசாரிக்கிறவனாக, கணவனது தேவையை உணர்ந்து செயல்படுகிறவனாக குடும்பத்தில் காணப்பட வேண்டும்.
Une des choses importantes, le mari doit comprendre et connaître quels sont les besoins de sa femme et agir ainsi. Et également, la femme doit connaître ce dont son mari a besoin et prendre soin donc de son mari. ஆகவே ஒருவரை ஒருவர் நாம் விசாரிக்காமல் கவனிக்காமல் போனால் எங்களுடைய உறவில ஒரு பலத்த ஐக்கியம் இருக்காது. அது மட்டுமல்ல, அந்த உறவினாலே ஒரு ஜீவன் ஒரு வாழ்வு உண்டாகாமல் போய்விடும். S'il n'y a pas d'hospitalité entre le mari et la femme, s'ils ne sont pas là pour converser, pour parler et pour prendre soin l'un de l'autre, il n'y aura pas de vie dans la famille. திருமணமாகி எத்தனை வருடங்கள் கழிந்தும் ஒரு மனைவிக்கு விருப்பமான காரியம் என்னன்னு கணவனுக்கு தெரியாது. Peut-être même les années de mariage sont passées dans une famille, mais le mari ne sait toujours pas ce qu'aime sa femme. அதே போல மனைவிட்ட கேட்ட உங்க கணவனுக்கு என்ன விருப்பம் என்று சொன்னா மனைவிக்கு தெரியாது. Si j'en pose la même question à la femme en disant mais qu'est-ce qui ferait plaisir à ton mari ou qu'est-ce qu'il aime, alors elle dira peut-être qu'elle ne sait pas. அப்ப குடும்ப வாழ்க்கை என்கிறது ஏதோ நாம் பிள்ளைகளை பெறுவதற்காக ஒரு அமைக்கப்பட்ட இயந்திர அமைப்பு அல்லது, அது சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக பரலோக சந்தோஷத்தை இந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கிறதற்காக தந்த ஒரு அமைப்பு என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Ce n'est pas uniquement donner naissance à des enfants qui est donc l'objectif de la famille. Il ne faut pas oublier que cette institution de la famille a été créée par Dieu et c'est pour apporter la joie qu'il y a au paradis. Dieu voudrait apporter une certaine joie au sein de la famille. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ அப்படி விசாரிக்காம நீ இருப்பியன்னா விசுவாசத்துல நீ என்ன செய்யற? மறுதலித்து காணப்படுகிற. அது மட்டும் இல்ல, அவ விசுவாசத்தில கெட்டவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Voilà ce que dit Paul à Timothée dans ce verset. Il dit que si ainsi tu ne prends pas soin des membres de ta famille, tu as renié la foi premièrement et deuxièmement, tu es pire qu'un infidèle, quelqu'un qui ne connaît pas Dieu. ஆகவே எங்களுடைய குடும்பத்துல கணவன் மனைவியோட இருக்கிற ஐக்கியத்துல ஒருவர் புரிந்து கொள்ளுகிறதுல காலங்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள அதோட அன்பும் புரிந்து கொள்ளுதலும் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். L'unité entre le mari et la femme, mais également tous les liens sont importants. Il faut que dans cela, l'un et l'autre puissent croître et également se rapprocher. ஏற்ற துணை என்று சொல்லப்பட்ட காரியத்தின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Et il est important que vous compreniez le sens. Je te donnerai ton compagnon qui soit propre à toi. இப்ப திருமணம் ஆயிரத்துக்கு இப்ப நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் எனக்கு ஒரு ஏற்ற துணைன்னு கர்த்தர் சொன்னாரான்னு சில வேளை நீங்க கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்திருக்கலாம். Parfois vous vous posez la question, est-ce que vraiment cette personne est l'aide semblable qui m'a été destinée par Dieu? அதுல மாற்றம் இல்ல. Mais il n'y aura aucun changement. தேவன் ஏற்ற துணையை தான் தந்திருக்கிறார். Il est certain que Dieu t'a donné ton aide semblable. அது கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற துணையை தான் தந்திருக்கிறார். Que ce soit le mari ou que ce soit la femme, il est certain, ne doutez pas aujourd'hui que Dieu vous a donné la bonne personne. நாம் என்ன செய்ய மறந்துவிட்டோம்? எங்களுடைய ஏற்ற துணையை நாம் கவனித்து உருவாக்க வேண்டிய காரியத்தை நாம் உருவாக்காமல் விட்டுவிட்டோம். Qu'est-ce que nous avons oublié de faire aujourd'hui? Nous n'avons pas laissé le temps à notre partenaire de se former correctement. அப்ப ஏற்ற துணை என்கிறது என்னுடைய வாழ்க்கையில எந்த குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை ஃபில் பண்றதுக்கு தான் கர்த்தர் என்னுடைய மனைவியை என்னுடைய கணவனை வைத்திருக்கிறார் என்கிறதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. Que veut dire avoir l'aide semblable qui a été donnée par Dieu? C'est dans ma vie lorsque j'ai un défaut, l'aide semblable va m'aider afin de combler ce défaut et afin que je puisse grandir. Et je ferai ainsi dans sa vie. நாம் இதை நாம் கண்டுகொள்வதற்கு முதலாவதாக நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து அவர்களோடு உண்மையான ஒரு அன்பு செலுத்துகிற குடும்ப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்தால்தான் இப்படிப்பட்ட காரியத்தை ஃபில் பண்றதுக்கு நிரப்புறதற்கு நாம் அவர்களை பயன்படுத்த முடியும். Pour pouvoir être complémentaires l'un et l'autre dans nos défauts, il va falloir d'abord s'aimer, parler et partager, passer du temps entre nous. இன்றைக்கு ஒரு கவலையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னார், கணவன் செய்யற காரியம் மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்யற காரியம் கணவனுக்கு தெரியாது. Une triste chose aujourd'hui que nous pouvons voir ou admettre, c'est que aujourd'hui le mari ne sait pas ce que fait sa femme et vice versa. இப்படி தெரியாத குடும்பத்துல உங்களோட குடும்பம் எப்படி கட்டப்படும்? Et si l'un et l'autre ne savent pas ce qu'ils font aujourd'hui, comment est-ce qu'ils peuvent avoir une famille bâtie? சில காரியங்களை சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் அப்படி செய்திருந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இல்லாவிட்டால் இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்றிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை அப்படி நடத்த நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்தில் வருகிற ஆசீர்வாதமும்
உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கண்டடைகிற சந்தோஷமும் அது எல்லையற்றதாய் காணப்படும். Aujourd'hui, maintenant, je vais citer certains points. Si vous vous reconnaissez dans certains points et que vous agissez ainsi, gloire à Dieu. Et si vous n'êtes pas concerné par ces points et qu'il y a des choses à changer, c'est à vous de vous consacrer à Dieu, afin que dans votre famille, il y a une joie qui soit donnée par l'Éternel. Que ce soit le mari ou que ce soit la femme, aujourd'hui, lorsque vous quittez votre maison, il va falloir que vous en informez l'autre partenaire. On voit dans les premiers temps du mariage, lorsque les personnes sortent, le couple sort, soit ils sortent ensemble ou bien ils avertissent l'un et l'autre. Mais aujourd'hui, lorsqu'on pose la question, on ne sait même pas où est parti l'autre. Où est-ce qu'est le vrai amour? Le vrai amour se construit, il est présent au fil des années de mariage. Peut-être qu'au départ nous avons l'amour de la chair et c'est ainsi que le mariage ou la famille est construite. Mais au fil du temps, nous regardons la beauté intérieure et c'est là que la famille est construite. Lorsque vous quittez la maison, donc il est important que le partenaire dit à l'autre partenaire où est-ce qu'il sort. C'est une chose importante. Et le deuxième point, c'est de rassembler tous nos revenus sur un même compte afin de tout rassembler et gérer la famille ensemble. Aujourd'hui, combien d'entre nous aujourd'hui nous rassemblons nos revenus afin de gérer la famille au niveau financier de manière ensemble? Je vous donne un exemple. Je ne parle pas d'autrui. Au début de mon mariage, j'avais mon compte, je gérais mon revenu, mon salaire, et je faisais comme je l'entendais. எனக்கு தேவைக்கு அதிகமாய் காசு இருந்தது. நான் ஒரு வீட்டை வேண்டினேன். நான் இருந்தேன், திருமணமான. ஆனால் என்னுடைய மனைவி ஒன்றும் கேட்க மாட்டா. அவ சொல்வா இவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி எல்லாம் செய்வது. Et donc au départ, j'avais de l'argent et donc j'avais même pu mettre de côté. J'ai acheté une maison et je gérais les finances de ma maison. Et ma femme, après je me suis mariée et ma femme n'a pas posé des questions sur les comptes que je faisais. நான் ஆரம்பத்துல கொலம்பஸ்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன். Et au départ, donc, le frère Jagan était dans un appartement à Colombe. ஆனா சபைக்கு கிட்ட வரணும் என்று சொல்லி மொவிலியில திருச்சபை இருந்தபடியா எப்படியாவது 19 வயசுக்கு வரணும் என்று சொல்லி அந்த வீடு இருக்கவே நான் அதை வாடகை கொடுத்து இன்னொரு வீட்டை நான் எனக்கு இருந்த காசு அவரோட பிக்சர் டிபாசிட்ல போட்ட காசு எல்லாத்தையும் எடுத்து ஒரு வீட்டை வாங்கிட்டேன். Et donc ensuite, étant donné que l'église était sur Bobigny, pour pouvoir s'en rapprocher, il a laissé en location ça, un appartement de Colombe, et il a acheté une maison et s'est rapproché ici de Bobigny. இதுவரைக்கும் நான் என்ன செய்யறேன்னு அவ கேட்டதும் இல்லை. அவர் எல்லாம் ஒழுங்கா செய்யறாருன்னு மட்டும் தான் தெரியும். Elle n'a jamais posé de questions dans mes décisions ou dans ce que je faisais. Elle disait seulement que je sais que mon mari agit correctement, il sait ce qu'il fait. வீடை வாங்கின பிறகு அந்த வீட்டை திருத்துவதற்கு கிட்டத்தட்ட 70,000 யூரோ என்னுடைய சொந்த காசு ஒரு 30,000 மிச்சம் எனக்கு தெரிந்தவர்கள்ட்ட காசை வட்டி அந்த வீட்டை நான் திருத்தினேன். Et ensuite, lorsqu'il avait acheté sa nouvelle maison, il y avait près de 70 000 euros de dépenses au niveau donc, des infrastructures. Et donc, il avait dans son argent à lui, et il a également emprunté de l'argent pour faire les travaux nécessaires. அந்த பிரச்சனை ஆரம்பித்த பொழுது நான் வேண்டினவர்களுக்கு நான் வட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அதை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற பொழுதுதான் நான் என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிரச்சனை எல்லாம் திறந்து கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டேன். Étant donné qu'il avait beaucoup d'emprunts et donc il était endetté, il a fallu qu'il redonne cet argent et c'est là qu'il a rencontré des problèmes et qu'il a dû partager donc ce problème à sa femme afin de discuter avec elle et trouver des solutions parce qu'il ne pouvait plus y arriver tout seul. ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் அவர்களிடம் ஒன்றும் மறைக்காதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட கடன், கொடுக்க வேண்டிய கடன் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்தோம்னா ஒரு பேப்பரில் நாங்கள் எழுதினோம்.
Et donc il a écrit dans une feuille, en étant transparent envers sa femme au niveau financier, en expliquant tout l'argent qu'il a donné aux gens, toutes les dettes qu'il avait, tous les emprunts qu'il a fait, en écrivant une liste sur une feuille blanche. அதற்கு பிறகு நான் தைரியமா பள்ளிக்கூடத்தில் என்று சொல்லுவேன், யார்கிட்ட நாங்கள் வட்டி தருவேன்னு சொன்னோம் ஒவ்வொருத்தருக்கும் நான் சும்மா கொடுக்க மாட்டேன், எவ்வளவுல வச்சு எழுதி தான் வட்டி கொடுப்பேன். Et donc lorsqu'il faisait des créances comme ça, il écrivait sur l'enveloppe le montant et la somme extra que les gens devaient lui donner. ஆனா நாம கதைக்கு முதல் 2 பேரும் ஒரு முடிவெடுத்தோம், ஆண்டவரே இனிமேல் நான் வட்டிக்கும் வேட்ட மாட்டேன், வட்டிக்கும் யாருக்கும் வட்டி கொடுக்க மாட்டேன். 2014ஆம் ஆண்டு நான் எடுத்த முடிவில் இருந்து நீங்க நினைக்கிறீங்களோ தெரியல, கர்த்தர் ஆச்சரியம் படத்தக்க விதமாய் ஒவ்வொரு காரியங்களையும் அதே செய்த வேலை அவர்கள் வேலைக்கு போனார்கள் ஒவ்வொன்றையும் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். Et donc ils ont discuté ensemble, ils ont pris donc des décisions. Et à partir de ce moment-là, en 2017, il a pris la décision de ne plus faire donc de créances, de prendre de l'argent et prendre également une taxe en plus. அதற்கு பிற்பாடு நாங்கள் 2 பேருக்கும் ஒரு பேங்க் தான் இருக்கும். À partir de ce moment-là, ils ont rejoint les banques afin d'avoir un compte joint seulement. 2 கார்டு இருக்கும். Ils ont 2 cartes bancaires. அவர்கள் என்ன வேண்டினாலும் எனக்கு டெலிபோன்ல வர என்ன பண்றாங்க. Et donc ils peuvent suivre les comptes sur leur téléphone. நான் பண்றதும் அவர்களுக்கு தெரியும். Ils peuvent voir l'un et l'autre étant donné que c'est un seul compte. அது மட்டுமல்ல, கடனே படாம கர்த்தர் மீதம் கொடுக்கத்தக்கதாக இன்றைக்கு எங்களை நடத்துகிறார். Du moment de leur décision de 2017 jusqu'à aujourd'hui, l'Éternel a fait en sorte qu'ils ne soient pas endettés et qu'ils puissent vivre correctement. நான் என்னத்தை சொல்ல வரேன் என்று சொன்னா, ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள பண காரியத்துல எந்த ஒளிவும் மறைவும் இல்லாத குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறதற்கு அவர் வழிகளை உண்டாக்குறவராய் இருக்கிறார். Ce que je veux dire par là, c'est qu'il ne va pas avoir de secret entre le mari et la femme concernant les revenus et la façon de gérer les comptes à la maison. Parce que si nous sommes transparents l'un envers l'autre, que nous en discutons, nous arriverons à prendre de bonnes décisions et l'Éternel nous guidera par-dessus. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு செலவு செய்ய வேண்டாலும் எவ்வளவு வருமானம் இருக்கு, இதுக்கு செய்யலாமா, பிள்ளைகளை படிப்பு அந்த பிரைவேட்ல படிக்க போற விஷயத்துல கூட எங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. ஆனா நாங்க வருமானத்தை பார்த்தோம், இல்ல சரி வராது என்று சொல்லி 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்க கர்த்தர் பெரிய கிருபையை குடும்பத்துல பாராட்டி கொண்டிருக்கிறார். Aujourd'hui, quelles que soient les dépenses, ils regardent d'abord les revenus, tous les revenus financiers qu'ils ont. Et ils font le calcul de ce qu'ils peuvent faire et ce qu'ils ne peuvent pas faire, que ce soit le paiement d'une école pour que ce soit une école privée ou pas. ஆகவே குடும்பம் என்கிறது அது கர்த்தர் கிருபையாய் எங்களை இணைத்த ஒரு உன்னதமான ஒரு நிலை என்கிறதை நீங்க மறந்து போகக்கூடாது. Il faut savoir que la famille, le fait que mari et femme nous soyons unis pour devenir un couple dans une famille, c'est une grâce du Seigneur. இப்பொழுது நீங்கள் திருமணமாகி இளம் குடும்பமாக இருக்கலாம். Peut-être qu'aujourd'hui vous êtes mariés, que vous êtes un jeune couple. நீங்க 5 வருஷம் 10 வருஷம் கடந்தவர்களா இருக்கலாம். Peut-être que vous avez passé déjà 5 ans, voire 10 ans de mariage. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு மனமாய் கிரியை செய்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் குடும்பத்துல இருக்கும் என்கிறதை நீங்க மறந்து விடக்கூடாது. C'est seulement si vous agissez d'un même cœur que vous obtiendrez la bénédiction de l'Éternel dans votre famille. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக உபவாசம் செய்கிறவர்களாக இருந்தால் இது எங்களை நாமளே திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஒழிய அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படாது இருக்கிறதை நான் தேவ சமூகத்திலிருந்து உறுதியாக சொல்லுகிறேன். Aujourd'hui, nous n'agissons pas correctement, nous ne prenons pas les bonnes décisions dans la famille, nous n'avons pas chacun notre responsabilité en tant que mari ou en tant que femme et nous ne pouvons pas prier ou jeûner pour demander de l'aide à Dieu pour résoudre nos problèmes. ஆகவே கணவனாயிருக்கிற மனைவியாயிருக்கிற உங்கள் இருவரையும் இணைத்தது ஒருவரை ஒருவர் நீங்கள் கட்டுவதற்கும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒரு வெற்றியான குடும்பத்தை நடத்துவதற்கே கர்த்தர் உங்களை இணைத்திருக்கிறார் என்கிறதை மறந்து போகக்கூடாது. Nous ne devons pas oublier aujourd'hui que si l'Éternel vous a fait en sorte que vous soyez une famille mariée et femme, c'est afin que vous soyez bâtis, que vous soyez construits, que vous soyez un socle bien stable, afin que vous puissiez glorifier l'Éternel. எங்களோட வாழ்க்கைக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. Nous ne devons pas avoir des cachotteries dans notre vie entre le mari et la femme. எந்த காரியமா இருந்தாலும் எங்களுக்குள்ள அந்த ஒளிவு மறைவு வைத்து நாம் செயல்படுவோமானால்
இருவரல்ல ஒரே சரீரம் என்கிற தேவனுடைய அந்த பிரமாணத்தை நீங்க உடைச்சு போடுறவர்களா இருக்கிறீங்க. Si vous avez des cachotteries, si l'un et l'autre vous n'êtes pas transparents, vous avez des secrets, vous mentez dans le couple, alors vous n'êtes plus un seul et même corps. Ça veut dire que vous avez été au-delà du commandement du Seigneur en désobéissant. குடும்பத்துல எங்களுக்கு வர வருமானத்தை வச்சுதான் நாம வீடு பண்றதா இருக்கலாம், பொருள் பண்றதா இருக்கலாம், அக்கௌண்ட்ஸுக்கு போறதா இருக்கலாம், ஒவ்வொன்றையும் இணைந்து நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். Aujourd'hui, ce sont en rassemblant les revenus de la famille que nous devons planifier, que ce soit des vacances, acheter une maison, une voiture ou un objet. இன்றைக்கு அநேகம் பேர் தவறு என்ன தெரியுமா, இந்த கட்டுக்காசுக்கு நிறைய சாமான்களை வேண்டி வீட்டுல போட்டுட்டு மாசத்துல அந்த காசு கழிகிற பொழுது அந்த பிளஃபம் தாண்டி அங்க டென்ஷன் கூடி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வேண்டிய செட்டில ஒரு நாள் கூடி இருந்து பணம் பார்க்குறீங்க. Aujourd'hui, il faut voir que le problème, c'est que nous savons tous que nous avons des plafonds dans nos comptes bancaires et que nous achetons un maximum tout ce dont nous avons besoin, que nous souhaitons, mais qu'à un moment, arrivé aux limites, nous ne pouvons pas payer tout ce que nous devons payer à l'État, les taxes, et au final, il n'y a pas de joie dans notre famille. Une fois que nous avons acheté une maison, c'est certain que nous avons besoin de certains objets utiles. சாமான வேண்டி வீட்டை அழகு பார்ப்பீர்களானால் அந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு அது வேதனையாய் மாறி சமாதானத்தை குலைத்து குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டாக்கி ஒரு சாட்சி இல்லாத வாழ்வு வாழ்வதற்கு எங்களை அதை வழி நடத்துகிறதா இருக்கிறது. Et je pense également qu'il est inutile de prendre un crédit au-delà de ce que nous avons comme revenu pour acheter, pour pouvoir embellir notre maison et au final être dans une tristesse, dans l'amertume parce que nous ne pouvons pas en profiter et que nous manquons d'argent à chaque fois. இருக்கிறது அது லேசான காரியம் அல்ல. கர்த்தருடைய ஞானம் நிறைந்தவர்களாய் எங்களை விட்டு கொடுக்கிற பொழுது தேவன் எங்களை நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Bâtir une maison n'est pas une chose facile. Nous avons besoin de demander la sagesse à Dieu. Si nous la demandons, Dieu va nous aider et va nous diriger. நான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை சொல்லிக்க வாழ்த்துறையில ஒரு விசுவாசி என்கிறதை யார் என்று சொல்லி உங்களுக்கு 3 காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். Dans Éphésiens chapitre 1, je vous ai expliqué ce qu'est un fidèle. அப்போ ஒரு விசுவாசி என்கிறவன் யாராய் பவுல் பார்க்கிறார் என்றால் அவன் பரிசுத்தவான், அவன் உண்மை உள்ளவன், அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன். Il est saint, il est fidèle et il vit en Christ. Voilà comment est défini celui qui est chrétien. இந்த மூன்றும் நிறைந்தவனைத்தான் பவுல் எப்படி பார்க்கிறார் என்றால் அவன் ஒரு கிறிஸ்தவன் இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்டவன் என்று பவுல் வாழ்த்துறையிலே சொல்லுகிறார். Voilà comment Paul salue celui qui est chrétien. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களோட வாழ்க்கையை எங்களோட சகோதரர்களா இருக்கலாம், தேவன் அறியாத ஜனங்களா இருக்கலாம், நாம் பேசுவதற்கு முன்பதாக எங்களோட வாழ்க்கை அவர்களோடு பேசத்தக்கதாக எங்களோட வாழ்க்கையை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய பெரிய ஒரு தேவையில்லை இந்த நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Peut-être qu'aujourd'hui vous êtes chrétien, vous êtes réellement sauvé par Dieu, mais aujourd'hui, avant même que vous parlez, avant même que vous dites les choses, est-ce que votre vie témoigne? தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். தேவனை அறியாத ஒரு தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், சகோதரங்களா இருக்கலாம், அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Est-ce qu'aujourd'hui je témoigne réellement comme un bon chrétien dans ma famille, même si un membre de ma famille ne connaît pas Dieu? Ça peut être une mère ou un père. என்ன செய்யறோம்னு சொன்னா சுவிசேஷம் சொல்றதற்கு வசனங்களை எடுத்துக்கொண்டு நாம சுவிசேஷம் சொல்ல போறோம். ஆனா எங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்தா முன்பு ஜெகன் அப்படி இருந்தாரோ அதே போலவே இருக்கிறார், இவரோட வாய் தான் பேசிக்கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை அவர்கள் கேளாத படிக்கு எங்களுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்காத காரியத்தை செய்துவிடுகிறார். Aujourd'hui, nous annonçons l'évangile à certaines personnes, mais ces personnes, lorsqu'ils nous regardent, se disent « Mais c'est la même personne que j'ai connue il y a quelques années. Il n'y a aucun changement, parce que notre vie ne témoigne pas Christ. » ரட்சிக்கப்பட்ட வாழ்வு என்பது அது சாதாரணமான வாழ்வல்ல. Une vie d'une personne qui est sauvée n'est pas une vie qui est simple à vivre. உங்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய உதாரணத்தை சொன்னாலும் ஏதோ நான் சரியாய் வாழ்ந்துவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. நான் அந்த தவறுகள் உண்டாய் வந்துதான் நான் உங்களுக்கு அதை சொல்லுகிறேன். நீங்கள் அந்த பிழையை விடாதீர்கள். Je vous ai donné un exemple de ma vie, par exemple au niveau financier, comment je gère, mais je ne me justifie pas.
Mais je vous donne un exemple et je vous dis également à vous donc de voir s'il y a des problèmes dans votre famille afin d'agir correctement. வேதம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க சரியா தியானிப்பீங்களா இருந்தா ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவன் வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், அவங்களோட சொந்தங்களோட இடத்துல இருக்கலாம், அறியாத இடத்துல இருந்தாலும் அவன் மலை மேல் உள்ள பட்டணமாக வெளிச்சமாய் அவன் காணப்படுவதை யாரும் தடுக்க முடியாது. La Bible dit qui est semblable à toi, peuple sauvé par l'Éternel. De la même façon aujourd'hui, si tu gardes la parole de Dieu, si tu rends un bon témoignage devant l'Éternel et devant les hommes, alors ta maison ne sera pas cachée, elle sera au-dessus de la montagne, elle sera bâtie et elle donnera de la lumière pour tous. அதை யோசிச்சு பாருங்க. தேவன் அறிஞ்ச ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவன் மனைவி குடும்பம் நடத்தினா அந்த குடும்பத்தில் இருந்து தேவனை அறியாத ஜனங்கள் எவ்வளவு காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்கிறத இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருதயத்தில் உணர்த்துவாராக. Que le Saint-Esprit parle en chacun de nous aujourd'hui, si réellement un mari et une femme connaissent vraiment l'Éternel, ils sont sauvés et qu'ils vivent le bon témoignage devant Dieu. Les autres personnes qui entourent cette famille, lorsqu'elles vont voir cette famille, elles vont connaître le nom de l'Éternel, qui sera glorifié. ஆகவே குடும்ப வாழ்வை நீங்கள் சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற தேவன் உங்களை இணைத்திருப்பார். ஆனால் நீங்கள் ஒருமனப்பட்டு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்வருகிற பொழுது மட்டும்தான் கர்த்தருடைய புயம் வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையிலே செயற்படுவதை நீங்கள் காண முடியும். Il ne faut pas négliger la vie de la famille, il ne faut pas négliger non plus nos responsabilités en tant que mari et femme. Si nous nous consacrons réellement et entièrement au Seigneur, alors nous verrons la force de l'Éternel agir et guider dans notre famille. நாலாவதாக பிள்ளைகளை வளர்ப்பதில் கணவன் மனைவி இணைந்து செயற்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Et le quatrième point, c'est l'homme et la femme, tous les deux, en tant que parents, doivent agir dans l'éducation des enfants. ஏன் நான் அதை அப்படி சொல்றேன்னு சொன்னா, பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு கணவனுக்கு மாத்திரம் பொறுப்பல்ல, மனைவிக்கு மாத்திரம் பொறுப்பல்ல, இருவரும் இணைந்து ஒரே சரீரமாய் பிள்ளைகளை நடத்துவார்கள் என்கிறத பிள்ளைகள் காணக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையில குடும்பம் காணப்பட வேண்டும். Ce n'est pas seulement au mari donc de gérer les enfants ou bien à la femme, mais il faut que tous les deux soient unis pour diriger leurs enfants et ça, les enfants doivent le ressentir. நாம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள். Proverbe. சில வசனங்களை வாசித்து நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 1:8 வாசிப்போம். Proverbe 1, verset 8. Écoute mon fils l'instruction de ton père et ne rejette pas l'enseignement de ta mère. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. என்ன சொல்றது? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இப்ப பாருங்க, வேதத்துல ரெண்டு பேருடைய பொறுப்பை வசனத்துல பார்க்கிறோம். Regardez à travers ce verset, la responsabilité est également au père, mais également à la mère. தகப்பன புத்தியையும் ஒரு மகன் கேட்கணும், மகள் கேட்கணும், தாயின் போதகத்தையும் மகன் தாயும் கேட்கணும். அப்ப வேதம் என்ன கிளியரா சொல்றது? ஒரு பிள்ளையை வளர்க்கிறதுக்கு பொறுப்பு கணவன் மனைவியாகிய இரண்டு பேருக்கு உண்டு என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. Il est important donc que l'enfant écoute l'instruction de son père, mais également l'enseignement de sa mère. Donc il est important d'avoir ces deux parents, et ces deux parents doivent le diriger. ஆனா இன்னைக்கு அநேக குடும்பங்களில ஒரு புள்ள பிரச்சனை வர்ற பொழுது கணவன் யாரை பேசுறாங்க? மனைவியை பேசுறாங்க. இல்லாவிட்டா மனைவி தகப்பனை பேசுறாங்க. ஏன் தெரியுமா? அது புள்ள தவறுறதுக்கு தாய் தான் காரணம் என்று தகப்பன் பேசுறாங்க. Aujourd'hui, lorsqu'un enfant fait une erreur, peut-être que le père va dire c'est à la mère donc de gérer ce problème, c'est à cause d'elle que cet enfant a fait cela. ஆனா வேதம் என்ன சொல்றது? தகப்பனுடைய புத்தியும் தாயுடைய போதகமும் இணைந்து தான் பிள்ளையை நடத்த வேண்டும். Mais ce que dit la parole de la Bible, c'est que l'instruction du père et l'enseignement de la mère doivent être liés. On a besoin des deux pour pouvoir diriger un enfant. நீங்கள் அப்படி செயற்படுகிற பொழுது அங்கே ஒரே சரீரம் என்கிற தேவனுடைய பிரமாணம் அங்கே கிரியை செய்ய வழிபடுகிறது. Et à ce moment-là, le fait qu'il soit une même chair, ce commandement de Dieu agit au moment où les deux parents sont en train de diriger leur enfant. அப்பொழுது நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கும்.
ஒரு கீழ்ப்படிவை உண்டாக்கும். பிள்ளை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்வதற்கு அவன் தன்னை விட்டுக் கொடுக்கிறவனாய் காணப்படுவான். Il y aura ainsi une puissance dans les paroles prononcées par le père, mais également par la mère, et ensuite l'enfant comprendra, et il y aura une consécration de sa part. ஆனால் இன்றைக்கு அநேக காரியங்கள்ல அநேக வீடுகளில் நடக்கிற பிரச்சனை தெரியுமா? பிள்ளை தவறுவதற்கு தகப்பன் தாயை பேசுறது, தாய் தகப்பனை பேசுகிறதுனால அந்த குடும்பத்துல புள்ள கீழ்ப்படியாமல் அங்கே பிரிவு உண்டாயிருக்கிறத புள்ள உணர்ந்தபடியினால தகப்பனையோ தாயையோ தான் விடுகிற பிள்ளைக்கு சாதகமாக பிள்ளை பயன்படுத்தி வழிபிள்ளைக்கு போவதை காணப்படுகிறது. Mais aujourd'hui, ce qu'il en est, c'est que peut-être le père dit que cette erreur est due à la maman, et donc c'est la mère qui dit que cette erreur il l'a faite, mais c'est au papa de le corriger. Ni l'un ni l'autre ne vont prendre la responsabilité de le corriger, de le faire surtout ensemble. L'enfant comprend qu'il y a une séparation entre le père et la mère, et de là il n'écoutera rien, il n'aura pas les conseils, et il ira encore plus dans les problèmes ou dans le mal. மறுபடியும் நீதிமொழி 23வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்று இந்த ரெண்டு பேருடைய அந்த பொறுப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. Dans Proverbe 23-22, vous pouvez lire: écoute ton père, lui qui t'a engendré, et ne méprise pas ta mère quand elle est devenue vieille. ஆகவே ஒரு பிள்ளை தகப்பனுக்கும் தாய்க்கும் கனப்பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கிறதே வேத பிரமாணமாய் இருக்கிறது. C'est l'un des commandements de Dieu que les enfants doivent honorer leurs parents. நீங்க எபேசியர்ல 6ஆம் அதிகாரத்தை எடுத்தா அது ஒரு தனியா ஒரு சப்ஜெக்ட். ஒரு பிள்ளை எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கீழ்ப்படுகிறதுனால் அவர்களோட ஆயுசு நாட்களை பெருகும் என்று பவுல் எபேசி சபைக்கு எழுதுவதை நீங்க பார்க்கலாம். Et dans Éphésiens chapitre 6, Paul écrit clairement et il indique qu'il est important aux enfants donc d'honorer leurs parents, et de là il y aura une bénédiction qui découlera de ce commandement. ஆகவே இந்த காரியத்துல நம்ம தெளிவடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போதும் முதலாவது நான் சொல்றேன், ஒரு கணவன் மனைவியை நம்புகிறவனாக, மனைவி கணவனை நம்புகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். Et donc il est important au mari d'avoir confiance en sa femme, et également la femme doit avoir confiance en son mari. நீங்க பெரிய தப்பு என்ன தெரியுமா? நீங்க கணவனை மனைவியை நம்புவதற்கு காட்டிலும் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் நம்புகிறபடியினால் தான் உங்களோட குடும்பத்துல நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தலைவனாக இல்லாவிட்டால் ஒரு நல்ல தாயாக வாழ முடியாமல் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் பிள்ளைகளை நீங்கள் நம்புகிறபடியினால். Aujourd'hui, la racine du problème, c'est que le mari n'a pas d'abord confiance en sa femme, ou la femme n'a pas confiance en son mari, mais l'un et l'autre ont confiance d'abord en leurs enfants. முதலாவது நீங்க உங்களோட கணவனை நம்பணும். Mais il est très important à la femme d'abord d'avoir confiance en son mari. மனைவியை நம்பணும். Et pareil, le mari envers sa femme. அதை பிள்ளைகள் பார்க்கணும். Et les enfants doivent le voir. உங்களோட வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பிள்ளைகள் உங்களோட இருப்பாங்க. அவங்க திருமணமாகி போயிடுவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட காலத்துல என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிறத பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு கலாசாரம் தான் குடும்பம். C'est un certain nombre d'années que les enfants vont regarder dans la maison comment est-ce que mon père agit envers ma mère, comment ma mère a confiance en mon père. Et c'est comme un entraînement pour l'enfant avant que lui-même quitte la maison et devienne une famille. ஆகவே ஒரு வாலிப பெண்ணா இருக்கலாம், வாலிப சகோதரனா இருக்கலாம், அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது எப்படி அம்மாவை அன்பு பாராட்டுகிறார் அப்பா, எப்படி அம்மாவோடு கலைத்துக் கொள்கிறார், எப்படி ஒருவரை விளங்கி கொண்டு நடந்து கொள்கிறார்கள் என்கிறத பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற இடம்தான் குடும்பம் என்கிறத பெற்றோராகிய நாங்கள் மறந்து போகக்கூடாது. Donc en tant que parents aujourd'hui, nous ne devons pas oublier que dans la maison, si nous avons des enfants, ou alors elle est devenue une jeune fille ou un jeune homme aujourd'hui, ils sont en train de regarder comment est-ce que mon père est en train de parler envers ma mère, comment il se comporte, quelle est sa place, quelle est son autorité, et comment agit ma mère envers mon père. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், முதலாவது தேவன், இரண்டாவது உங்களோட அம்மா, மூன்றாவது நீங்க. இந்த முறையில தான் நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன். Et donc ainsi il dit, frère Joël, qu'il dit ainsi à ses enfants: premièrement, vous devez honorer et donner la place pour le Seigneur. அநேக குடும்பங்கள்ல ஒரு பிள்ளைங்க தெரியுமா, பிள்ளைய பார்த்து நீதான் இந்த உயிர், நீதான் இந்த உயிர் என்று சொல்லி நீங்க உங்களோட உயிரை விடுறது மாத்திரமல்ல, உங்களோட குடும்ப வாழ்க்கையில சந்தோஷத்தை வளர்ந்து காணப்படுறவர்களா இருக்கு. Il faut montrer les priorités à un enfant depuis qu'il est jeune. Premièrement, donc c'est Dieu. Deuxièmement, le plus important, c'est ta mère. Et ensuite, c'est la place de l'enfant. Au lieu de faire cela aujourd'hui, nous donnons beaucoup d'importance à l'enfant en disant que toi, tu es toute ma vie. எவ்வளவு நாள் போனாலும் வேதம் சொல்லுகிறது, ஒரு இள வயதில் மனைவியோடு மகிழ்ந்திரு என்று அந்த வார்த்தை நிகழ்காலத்தில் எழுதப்பட்டாலும்
உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் அந்த வசனம் அது ஆமென் என்றும் இருக்கிறது என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Quel que soit le nombre d'années que nous avons vécu ensemble dans un couple, dans une famille, il ne faut pas oublier que le verset dit « Réjouis-toi dans la femme de ta jeunesse ». C'est même un verset qui est au présent, parce que ça ne changera pas, même si les années passent. எப்போதும் எங்களுடைய மனைவியாருக்கெல்லாம் கணவனாக இருக்கலாம். முதலாவது அவங்களை நம்பி அவங்களோட அன்பு பாராட்ட நாம எங்களை சமர்ப்பிக்க வேண்டும். La confiance dans un couple, mais également l'amour mutuel dans un couple est très important. அதற்கு பிற்பாடு பாருங்க, பிள்ளைகள் அந்த அன்புக்குள்ள ஓடிய வருவாங்க. Si nous sommes vrais dedans et que nous sommes justes dans cette relation, les enfants, c'est certain qu'ils entoureront ce modèle de vie. பிள்ளைகளுக்கு தெரியும் தங்களுடைய எல்லா கள்ளத்தனமும் அம்மாட்டையும் வாய்க்காது அப்பாட்டையும் வாய்க்காது. ஏன் தெரியுமா? அம்மாட்ட கேட்டா அப்பாட்ட போய் சொல்லிடுறாரு, அப்பாட்ட கேட்டா அம்மாட்ட போய் சொல்றாங்க. ஆகவே இவங்க ஒரே சரீரம் என்கிற அந்த பிரமாணத்துக்குள்ள வாழ்றாங்க. ஆகவே நாங்க என்ன செய்ய முடியாது, எங்களை தப்பிதங்களை நாங்க குடும்பத்துல விட முடியாது. பிள்ளைகள் உணர்ந்து திருந்துறதுக்கு ஒரு இடம் எங்களோட குடும்பமாயிருக்கு. Et à ce moment-là, les enfants, même s'ils voudraient dire des choses fausses ou ils voudraient obtenir des choses du père ou de la mère, ils comprendront qu'ils n'y arriveront pas. Pourquoi? Parce qu'au fait, le père et la mère, ils sont fidèles l'un envers l'autre, ils discutent, ils parlent ou ils disent « il faut voir avec ton père, il faut voir avec ta mère ». சில காரியங்கள் நான் அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சொன்னாலும் சில காரியங்கள் நான் அனுபவமாய் உங்கள் மத்தியிலே வார்த்தையை பயந்திருக்கிறேன். Il y a des choses que je vous ai dit aujourd'hui après avoir écouté donc des prêches, des paroles d'autres hommes de Dieu, mais également des choses que j'ai parlé avec mon expérience. ஆகவே எங்களோட வாழ்க்கையில குடும்பம் என்கிற காரியம் அது மேன்மையானது, அது மதிப்புக்குரியது, அது கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுவதற்கு இந்த உலகத்துல எங்களை இணைத்திருக்கிறார் என்கிறதை நீங்க மறந்து போகக்கூடாது. La famille est une institution qui est honorable, qui est élevée, qui a été créée par Dieu, et nous ne devons pas l'oublier. சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் உங்களிடம் சொன்னது போல அந்த ஊழியக்காரன் சகரியா பூனன் அவர்கள் சொன்ன சில ஆலோசனைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர்கள் தன் பிள்ளையை வளர்த்த விதத்தை அவர்கள் பகிரங்கமாய் சொல்லுகிறார்கள். Je vais vous donner quelques conseils également que j'ai pris donc du pasteur Zakaria Bounen qui a donné sur l'éducation des enfants. நான் ஆரம்பத்தில் நான் அதை கேட்கிற பொழுது நாங்கள் சண்டே ஸ்கூல் அவர் என்ன சொல்றது தெரியுமா, சண்டே ஸ்கூல் என்கிறது அது தேவனை அறியாத புது பிள்ளைகளுக்கு தான் சண்டே ஸ்கூலோடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது தாய் தகப்பனுமாய் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். Et donc il a dit ainsi que l'école du dimanche sert aux enfants qui ne connaissent pas Dieu encore, mais l'école du dimanche pour les enfants chrétiens, ce sont les parents qui doivent élever les enfants. ஆகவே நாம இன்றைக்கு நம்ம இதை தவறா புரிஞ்சு கொண்டு சண்டே ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ்மார் கொடுக்குற பாடத்தை கூட பெற்றோர் நாங்கள் கவனம் எடுத்து சொல்லி கொடுக்காம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்மார கேள்வி இருக்கிறவங்களா இருக்கிறோம். Aujourd'hui, au lieu d'écouter ce que disent les profs donc, de l'école du dimanche et pouvoir enseigner nos enfants à la maison, aujourd'hui nous reposons la responsabilité et posons des questions aux professeurs d'école du dimanche. சண்டே ஸ்கூல்ல தேவனை அறியாம ஒரு குடும்பம் புதுசா வருதா, அவங்க தான் அந்த சண்டே ஸ்கூல்ல கற்றுக்கொள்ள முடியாது. தேவனை அறிஞ்ச ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வீட்டில் தாயிட்ட தகப்பனிட்ட கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்தலமாக குடும்பம் மாற வேணும் என்கிறது அவர்கள் அனுபவமாய் தான் செய்த காரியத்தை சாட்சியே சொன்னார். Et donc ce pasteur a témoigné ainsi que les nouvelles familles, lorsqu'elles viennent, ces enfants peuvent aller à l'école du dimanche pour écouter ce que dit la parole de Dieu, écouter les histoires. Mais s'il y a une famille qui est chrétienne, c'est aux parents d'indiquer, d'inculquer la sagesse, la connaissance de la Bible à leurs enfants. ஆகவே தகப்பன் ஒரு பிள்ளையை தேவனுடைய வார்த்தையையும் சொல்லி தேவனுடைய வழிகளையும் சொல்லி கொடுக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். Il est important au père donc d'indiquer les voies du Seigneur à son enfant, de lui expliquer. அவர்கள் அருமையாய் பிள்ளைகளை வளர்ப்பது மாத்திரமல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளும் திருமணமாகி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், காலையில் போகிற பொழுது பிள்ளைகளோடு கதைக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. பகல் நேரத்திலையும் சில பேர் கொள்ள சாப்பிடுவாங்க, வீட்டில் வரமாட்டாங்க. இரவு நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதும் எப்படி வாழ வேணும் என்கிறத பிள்ளைகளுக்கு 20 வயது வரைக்கும் 18 20 அதுக்கு பிறகு பிள்ளை என்ன செய்யணும், காலேஜ் அங்கே போய் வெளியில் தங்கி படிக்க போயிடும்.
Et donc cet homme de Dieu explique que lorsqu'il avait ses enfants en bas âge et qu'ils venaient à la maison pour leur éducation, il disait que le matin, il n'avait pas le temps de partager la parole de Dieu ou discuter avec l'enfant, ni dans la journée parce qu'il se peut qu'il mange à la cantine, mais en soirée, jusqu'à l'âge de 18-20 ans. Il prenait du temps pour discuter avec l'enfant et également parler de la parole de Dieu. ஆகவே அவர் முதலாவது சொன்னார், தான் கதை கேட்க பிள்ளைகிட்ட சொல்லுவாராம், பரீட்சையில நீங்க பார்த்து எழுதக்கூடாது. Alors la première chose qu'il demandait et qu'il expliquait à ses enfants, il disait lorsqu'il y a un contrôle, vous ne devez pas tricher. ஏதாவது நீங்க மற்றவட பணத்தை வேண்டினா அதை நீ திருப்பி கொடுத்துறவன்னு சொல்லுவாராம். Il lui a également dit comme conseil, lorsque tu as emprunté de l'argent à quelqu'un, il faut que tu lui rendes assez rapidement. நீ மற்றவர்களை செய்த தவறை மன்னிக்க வேண்டியவனா இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. Il faut que tu sois quelqu'un qui sache pardonner les fautes de l'autre. அடுத்தது முக்கியமான காரியம் சொன்னாரு, நாங்க எந்த சூழ்நிலையில குடும்பமா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய தீமையையும் விடுகிற தவறுகளையும் தாங்கள் குடும்பமாய் கதைக்கிறதே இல்லை. தாங்கள் மட்டுமல்ல, அதையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னார். Et une autre chose très importante qu'il a dit, lorsqu'il se passe des choses mauvaises dans notre entourage ou que nous avons entendu, des personnes que nous connaissons ou ne connaissons pas, on n'en parle pas entre moi et ma femme, mais on n'en parle pas non plus devant les enfants. Il parle également que c'est très important d'être humble. Également très important d'avoir une pensée qui soit sanctifiée. Il parle également à ses enfants comment mettre un frein à notre langue. சண்டே ஸ்கூல்ல எந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ள இருக்குது. ஆகவே சண்டே ஸ்கூல்ல தேவனை அறியாத பிள்ளைகள் வந்துதான் சண்டே ஸ்கூல் படிக்கணுமோ இல்லை, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு டீச்சர் யாருன்னு சொன்னா கணவன் மனைவியாகி நாங்கள் என்று அவர்கள் சொல்லி முடித்தார்கள். Et donc il avait fait la conclusion de ces leçons en disant que si on inculque tout cela à nos enfants déjà depuis leur jeune âge, qu'ils comprennent et qu'ils grandissent dedans, est-ce que vous pensez qu'ils allaient apprendre au-delà de cela dans l'école du dimanche? Parce qu'en vérité, les vrais professeurs de ces enfants, c'est nous en tant que parents, dit-il. ஆகவே இந்த நேரத்தில் நானும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தது போது நானும் சில முடிவுகளை எடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில இந்தந்த காரியங்களில் நான் வளர வேணும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நான் தீர்மானம் எடுத்தது போல நீங்களும் நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன், ஆலோசனையாய் இல்லாட்டி தேவனுடைய வார்த்தையாய் கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால், தேவரே இதில் நான் நிலைத்திருக்க, எங்க வாழ்க்கையில இதில் பெருக எனக்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் தீர்மானம் எடுத்து ஜெபித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். J'enseigne, dit le frère Jagan, mais il est aussi important d'apprendre car j'ai appris en faisant les recherches, en préparant le message. De la même façon, aujourd'hui, vous qui avez écouté la parole, vous et moi, s'il y a des choses qui nous ont touchés et que nous devons nous consacrer au Seigneur, c'est le moment de nous consacrer et donc de rester en prière. நாம் ஜாபம் நடந்துட்டு போகிற சமூகத்திலே நாம் கண்களை மீறி ஒரு 5 நிமிஷம் நாம் எங்களை நம்ம சமர்ப்பிப்போம். நாம் தேவனுடைய கரத்தில் தேவனுடைய ஆவியானவர்களை நடத்தத்தக்கதாக உங்களோட வாழ்வை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் யாரும் எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது. தேவன் அந்த சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். கணவன் மனைவியாகிய நாம் இருவரும் சேர்கிற பொழுது அந்த சமாதானத்தில் நாங்கள் பங்கடைகிறவர்களாக இருப்போம். ஆகவே நாம் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நீங்கள் சத்தம் போட்டு செபிக்க வேண்டி நான் சொல்லல, இருதயத்தில் ஆண்டவரே இந்த காரியங்களில் நான் தவறு இருக்கிறேன், மனைவியை நான் நேசிக்காதவன் நான் வாழ்ந்திருக்கிறேன், இல்லாவிட்டா இந்த காரியத்தில் நான் ஒழித்து மறைத்து நடந்திருக்கிறேன், என்னுடைய வருமானத்தை நான் குறைச்சி சொல்லி இருக்கிறேன், அவங்க வெளியடங்கமாக நான் வாழ இல்லை, எனக்கு உதவி செய்யுங்க. நான் எந்த காரியத்திலேயும் ஆண்டவரே நான் ஒரு ஒப்பு கொடுத்தல் உள்ள ஒரு கணவனாக மனைவியாக கணவனுக்கு உரிய அந்த காரியத்தை செய்கிறதற்கு மனைவியாகிய நான் ஒரு சப்போர்ட்டாக, இல்லாவிட்டால் அவர்கள் தலையாயிருந்து செயற்படுத்துவதற்குரிய காரியத்தில் எந்த குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நிவர்த்தி செய்கிற ஒரு கருவியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை இதை என்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஏன்னு சொன்னால் நாளைக்கு அந்த சந்ததி அவர்கள் வாழ்க்கையை தொடரப் போகிறார்கள். அந்த வாழ்க்கையில அவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு இடம்தான் குடும்பம். ஆகவே தேவன் உருவாக்குற குடும்பம் எப்படி இருக்கும் என்கிறத தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாங்கள் பார்த்தோம்.
பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவார். ஆகவே குறைகளை பார்க்கிற இருதயம் உங்களுக்குள்ளே வேண்டும். இன்னைக்கு அநேக பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? வேதம் சொல்றபடி என்னுடைய கண்ணில் இருக்கிற விட்டத்தை தெரியாது, அது பெரிய ஒரு கட்டை குத்தி கொண்டு நிற்கும். ஆனா சகோதரன் பக்கத்துல இருக்கிறவங்க கண்ட சின்ன தூசி இருக்கும், அதுதான் உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்றது தெரியுமா? உங்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்களானால் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? நியாயம் தீர்க்கப்பட மாட்டீங்க. ஆகவே கர்த்தருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா? நாம் தீர்மானம் எடுப்போம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தேவனுடைய சாயல் என்று சொல்லப்படுகிறது சுய தீர்மானம் எடுக்கிற ஒரு பெரிய ஒரு அந்த காரியம், அது தேவனுடைய சாயல். அதாவது அந்த ஆதாம் ஏவாள் தீர்மானம் எடுக்க ஆண்டவருக்கு முழு உரிமையும் கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை வச்சு கொண்டு சொன்னார், இது சாப்பிடக்கூடாது. ஏன்? தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? நாம் தீர்மானம் எடுத்து நாம் ஒப்பு கொடுத்து வாழ்கிற பொழுது கர்த்தர் அதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே எங்களோட குடும்பங்கள் ஒரு சந்தோஷமாய் சமாதானமாய் மாற்றப்படுவதுமாய் இருந்தால், கணவனாய் இருக்கிற நான், மனைவியா இருக்கிற நாங்கள் ஒருமனமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்தார். யாரையும் பார்க்காத படிக்கு நாம் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம்.